செல்போன் மற்றும் பேஸ்புக், ட்விட்டர் உள்ளிட்ட சமூக வலைதளங்களுக்கு மக்கள் அடிமைகளாகிவிட்டனர். எப்போதும் செல்போனும் கையுமாக திரிகிறார்கள். வாரத்தில் 7 நாட்களும் ஒரே நாளில் 24 மணி நேரமும் சமூக வலைதளங்களிலேயே மூழ்கி கிடக்கின்றனர். யாராவது தன்னிடம் பேசினால் அவர்களுக்கு பதில் சொல்லக்கூட நேரம் இல்லாமல் காதுகளில் போனை வைத்து தீவிரமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். மனிதர்களை விட போன்களுக்குத்தான் மதிப்பு கொடுக்கிறார்கள். சாப்பிடும் போதும் போன் தான் பேசுகிறார்கள். ஒரு கையை காதில் போனை அழுத்தி பிடித்து பேசிக்கொண்டே சாப்பிடுகிறார்கள். ஏதேனும் பொருட்கள் கீழே விழுந்தால் கூட குனிந்து எடுப்பதில்லை. வீடு, அலுவலகம், ஓட்டல் என்று எங்கு இருந்தாலும் பேஸ்புக், ட்விட்டர், போன் என்றுதான் மூழ்கி கிடக்கிறார்கள் என்று கூறிய ஐஸ்வர்யா ராய் 24 மணி நேரமும் சமூக வலைத்தளங்களோடு தான் இருக்கிறார்கள். சமூக வலைத்தளங்களால் அவர்கள் சோம்பேறிகளாகிவிட்டனர். வயது வித்தியாசம் இல்லாமல் குழந்தைகள், பெரியவர்கள், இளைஞர்கள் என்று அனைவரும் இதற்கு அடிமைகளாகிவிட்டனர். இதை பார்க்கும்போது மனதிற்கு கஷ்டமாக இருக்கிறது என்றும் இது தொடர்வது சமூகத்துக்கு நல்லதல்ல. சமூக வலைத்தளங்கள் பிடியில் இருந்து மக்கள் வெளியே வர வேண்டும் என்றும் அதுதான் எல்லோருக்கும் நல்லது என்று தெரிவித்துள்ளார் நடிகை ஐஸ்வர்யா ராய். மேலும் சினிமா தகவல்களுக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும்.